கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நாம் எல்லாருமே இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை நோட்டமிடுவதற்கு என்று சொல்லி அநேக கூட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். நாம படிக்கக்கூடிய இடத்துல அல்லது நாம் வேலை செய்யக்கூடிய ஸ்தலத்துல நம்மை கண்காணிக்கக்கூடியவர்கள் அநேகம் பேர் இருப்பார்கள். நான் கண்காணிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லும் பொழுது நம்மை, அதாவது ஒரு நபராக நாம் யார், நம்முடைய நடத்தை எப்படி இருக்கிறது, நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுக்கமுடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை எல்லாவற்றையும் நோக்கமிடுகிறதற்கு என்று சொல்லி அநேகர் இருப்பார்கள். இன்னொரு வகையில் இதை நான் எளிதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே இந்த உலகத்தினுடைய மக்கள் எல்லாரும் அவர்களை உற்று நோக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் கவனிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் ஏதோ ஒரு வகையில இவர்கள் வித்தியாசமானவர்களாக இருப்பார்கள். ஏதோ ஒரு வகையில நாம் செய்யக்கூடிய காரியங்களை அவர்கள் செய்ய மாட்டார்கள், அல்லது நாம் செய்யாத காரியங்களை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி ஏதோ ஒரு வகையில அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் வித்தியாசத்தை காண்பிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நம்மை நோட்டமிடுகிற அநேகர் காணப்படுவார்கள். இந்த சூழலிலே நாம், அதாவது கிறிஸ்துவை அறிந்து கொண்ட நாம் எந்தெந்த காரியங்களில் வித்தியாசம் உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை குறித்துதான் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். இதை நான் இன்னொரு வார்த்தையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எப்படி எல்லாம் அல்லது எந்தெந்த காரியங்களில் எல்லாம் நாம் வித்தியாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும், எப்படியாக அவர்கள் கண்களுக்கு முன்பாக நாம் வித்தியாசம் உடையவர்களாக நம்மை பிரதிபலிக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நான் பேச போகிறேன். ஒரு 3 வசனங்களை மாத்திரம் கொண்டு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் சிந்திக்க போகிறோம். சரியா? முதலாவதாக நாம் வித்தியாசப்பட வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய அன்பிலே நாம் வித்தியாசம் உடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மலை பிரசங்கத்திலே மத்தேயு 5வது அதிகாரம் 44 மற்றும் 45வது வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது இப்படியாக சொல்கிறார், உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்படி ஜெபித்தால் பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவுக்கு நாம் புத்திரர்களாக இருப்போம் என்று சொல்லி நமக்கு வேதவசனம் கூறுகிறதாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த சமயத்திலே அவர் எல்லார் மீதும் அன்புடையவராக இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் அவரை எதிர்த்தார்களோ, யாரெல்லாம் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்களோ, யாரெல்லாம் அவருக்கு விரோதமாக எழுப்பினார்களோ, எல்லார் மேலும் அன்புடையவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். அதனுடைய பிரதிபலிப்பாக அல்லது அதனுடைய எக்ஸ்ட்ரீமிட்டி என்னவென்று சொன்னால், அவருக்கு பிடிக்காத காரியங்களை பாவமாக செய்து கொண்டிருந்த நம்மையும் அவர் வெறுத்து விடாதபடிக்கு, நம் மீது அன்பாய் இருந்ததினாலே நம்முடைய பாவத்து நிமித்தம் நம்மை சபிக்காதபடிக்கு, நம்மை அப்படியே விட்டு விடாதபடிக்கு நமக்காக அவர் தம்முடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். தம்முடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை அவர் இந்த உலகத்திலே வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். ஆகையாலே அவருடைய அன்பை பெற்றுக்கொண்ட நாமும் அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிக்காட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு அநேக சூழல்கள் வரும். நம்மை எதிர்க்கக்கூடியவர்கள், நமக்கு விரோதமாய் எழும்பக்கூடியவர்கள் நம் அருகாமையிலே நம்ம கூடவே இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனாலும் கூட அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு நாம் பதில் செய்யாதபடிக்கு, சரியா, அவர்கள் மீது நாம் அன்புடையவர்களாக இருக்கும் பொழுது, அவர்கள் நமக்கு விரோதமாய் பேசக்கூடிய வார்த்தைக்கு நாம் பதில் பேசாதபடிக்கு, அவர்களிடத்திலே அன்பான ரிப்ளை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய அன்பை அவர்களும் புரிந்து கொள்வதற்கு அது உபயோகமுள்ளதாக இருக்கும். முதலாவதாக அவர்களிடத்திலே பழகக்கூடிய காரியங்கள் தான் இந்த அன்பு என்று சொல்லக்கூடிய விஷயங்கள். சரியா? அவர்களோடு பழகும் பொழுது நாம் காண்பிக்கக்கூடிய விஷயம் தான் இந்த அன்பு. அப்போ இந்த அன்பை நாம் அவர்களுக்கு காண்பிக்கும் பொழுது நம்மிடத்திலே முதலாவது வித்தியாசத்தை பார்க்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரியா? இரண்டாவதாக 1 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 14 மற்றும் 15வது வசனத்தை நாம் இங்கே வாசிக்கலாம். நாம் முன்னே அறியாமையிலே நாம் கொண்டிருந்த இச்சையின்படி நாம் வாழாதபடிக்கு நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து நம்மை அழைத்தவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறபடினாலே நாமும் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நம்மை கர்த்தர் பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய நடத்தையை முதலாவதாக நம்முடைய அன்பின் மூலமாக பார்க்கக்கூடிய நபர்கள் அடுத்த நம் மண்டையிலே நெருங்கி பழகும் பொழுது நம்முடைய பரிசுத்தத்தை வித்தியாசமாக பார்க்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். எதையெல்லாம் நான் செய்கிறேனோ, எதெல்லாம் பாவமாக இருக்கிறதோ, எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருக்கிறதோ, அதையெல்லாம் நான் ஒற்றுக்கொண்டு செய்கிறது போல இந்த நபர் செய்யாதபடிக்கு தன்னை பரிசுத்தமாக கர்த்தருக்கு முன்பாக காத்துக் கொள்கிறார்கள் என்கிற அந்த ஒரு வார்த்தையை நம்மை பார்த்து சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் நம்மை பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறபடினாலே நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். நம்மை
உடனடியாக வித்தியாசமாக நம்மை பார்க்கக்கூடிய இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால் நம்முடைய இந்த பரிசுத்தமுள்ள ஜீவியத்தை தான். ஆகையாலே அவர்களுக்கு முன்பாக நாம் பாவம் செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இது அவர்களுக்கு முன்பாக மாத்திரமல்ல, பின்னாக நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இதற்கு நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்து அவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக எபிரேயருடைய புத்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே இப்படியே சொல்லப்பட்டிருக்கும். என்னவென்று சொன்னால், விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி நமக்கு வேதாகம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சரியா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்போ கர்த்தர் அவர் மீது நாம் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பக்கூடியவராக இருக்கிறார். அப்ப அவர் மீது இருக்கக்கூடிய விசுவாசத்தினாலே தான் நம்முடைய வாழ்க்கையை கட்டக்கூடியவர்களாக, நகர்த்தி செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அநேக நேரங்களில் நமக்கு நேரிடக்கூடிய சூழல்களிலே நாம் கர்த்தர் மீது இருக்கக்கூடிய விசுவாசத்தை வழுவி போக செய்யக்கூடியவர்களாக இருப்போம். நம்மோடு கூட இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள், அதனாலே அவர்கள் சோர்வுடையவர்களாக அவர்கள் மாறி போவார்கள். அதனாலே அவர்களை கடவுளை வெறுக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறி போவார்கள். அதே சூழல் நமக்கும் வரும் பொழுது நாம் விசுவாசம் இல்லாதவர்களாக, அதே போல அவர்களைப் போலவே நாமும் சோர்ந்து போய்விட்டோம் என்று சொன்னால், அவர்களுடைய பார்வையிலே கர்த்தர் மீது நமக்கு இருந்த அந்த நம்பிக்கை, கர்த்தர் மீது நமக்கு இருந்த அந்த விசுவாசம் இல்லை என்று சொல்லி ஆகிவிடும். இன்னொரு வகையில் இதை சொல்ல போனா, அவர்கள் மீது வைத்த நம்பிக்கையை, கர்த்தர் மீது இந்த நபர் வைத்த நம்பிக்கையை கர்த்தர் அதை காப்பாற்றவில்லை என்று சொல்லி அவர்கள் எண்ணிக்கொள்ளுகிறதற்கு அதுவே ஒரு வழிவகுக்கக்கூடிய நிலைமையாக மாறிவிடும். ஆகையாலே அவர்கள் முன்பாக நாம் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலே நாம் சோர்வுடையவர்களாய் மாறி போகாதபடிக்கு கர்த்தர் மீது விசுவாசம் உடையவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விசுவாசத்தினாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நாம் விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்போம் என்று சொல்லி நமக்கு வசனம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நம்பப்படுகிறவர்கள் காணப்படாதவர்களுடைய நிச்சயமாக விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், நாம் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள், கர்த்தர் நமக்கு இதை செய்வார் என்று சொல்லி நடக்காத விஷயத்தை நாம் நம்பி கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருந்து அவருடைய சித்தத்தின் பேரில் நாம் கேட்கும் பொழுது அதை நமக்கு செய்யக்கூடியவராய் அவர் இருக்கிறார் என்ற நிச்சயம் நமக்கு முதலாவதாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படி நாம் இருக்கும் பொழுது இந்த சூழலிலேயும் இந்த நபர் இவ்வளவு விசுவாசம் உடையவராய் இருக்கிறாரே என்று சொல்லி மற்றவர்கள் நம்மை பார்த்து நம்மை வித்தியாசமானவர்கள் என்று சொல்லி நினைக்கிறதற்கு அது வழி உண்டாக்கும். சரி, நான் இந்த 3 காரியங்களை சொன்னேன். முதலாவதாக நாம் அவர்கள் மீது அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் கர்த்தரிடத்திலே பரிசுத்தமுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக கர்த்தர் பேரிலே விசுவாசமுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நான் சொன்னேன். இந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் பார்க்கும் பொழுது இந்த நபர் வித்தியாசமுடையவர் என்று சொல்லி மாத்திரம் நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்களா என்று சொல்லி கேட்டால் இல்லை. அதை தாண்டியும் ஒரு படி அவர்கள் மேலே செல்கிறதற்கு அது வழிவகுக்கும். அது என்னவென்று சொன்னால், நாம் நம்புகிற இதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களும் நம்புகிறதற்கு இது ஒரு வழிவாசலை திறந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக காணப்படும். நாம் மறந்துவிட வேண்டாம், அநேக கர்த்தரை அறியாத மக்கள் படிக்கக்கூடிய ஒரே வேதாகமும் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை பார்த்துதான் அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை நம்மால் அறிவிக்க முடியும். ஆகையாலே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நேராக நாம் உண்மையும் உத்தமமாக வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த பாவமான உலகத்திலே நாமும் பாவத்திலே சிக்குகிறதற்கு எல்லா வழிகளும் நமக்கு உண்டு. யாராலும் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் கொடுக்கக்கூடிய பலத்தினாலே, அவரிடத்திலே நாம் மன்றாடி வேண்டிய அவருடைய பலத்தினாலே நாம் அதிலிருந்து தப்பித்துக் கொள்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஒருவேளை நாம் தவறு இருப்போம் என்று சொன்னால் கர்த்தரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்டு அவர் இன்றைக்கு நாம் மறுபடியும் சேருவோம். ஒருவேளை நாம் தவறுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை நாம் மன்றாடி கேட்டு அவருடைய அந்த பலத்தினுடைய உதவியோடு கூட சேர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நேராக பரிசுத்தமாக உண்மையாக ஜீவிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மற்றவர்களிடத்திலே நாம் அன்பு காண்பிப்போம். மற்றவர்கள் முன்பாக கர்த்தரிடத்திலே பரிசுத்தமாய் நாம் ஜீவிப்போம். மற்றவர்கள் முன்பாக கர்த்தர் மீது இருக்கக்கூடிய விசுவாசம் அதிகரிக்கக்கூடிய வண்ணமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜீவிப்போம். அதை பார்த்து அநேகர் கர்த்தரிடத்திலே திரும்புகிறதற்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.